கார்த்திக் சார் ஒரு தடவை ஒரு மத்தியான ஷூட்டிங்கில் சொன்னோம். அதாவது சுபலட்சுமியை கூப்பிட்டு பேசிட்டு அனுப்பும்போது, ஒரு கையிலே மதுவும் ஒரு கையிலே மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தா என்ற இறைவன் என்னை கேட்பான்னு கண்ணதாசன் சொல்லுவார் சார். இந்த கண்டன் எனக்கு இங்கே வேணும், எனக்கு இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, இதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு. நீங்கள் கூட இருந்தீங்க அப்படி இல்லையா, அது எதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணாரு, இந்த கையில கிளாஸ் இந்த கையில பொண்ணு, இல்லாட்டி மேல போனா ஏன்டா நீ வாழ்ந்த அப்படின்னு கேட்பான் அப்படின்னாரு. இதை நான் பண்ணுவேன். இது நீங்க இதுதான் அந்த அது நிறைய இருக்கு. கிளைமேக்ஸ்ல கோவல்தில் இது கிளைமேக்ஸ்ல அவர் கார்த்திக் சார்கிட்ட அந்த டயலாக ஃபுல்லா எழுதி கொடுத்தீங்க, அவர்கிட்ட காட்டுறேன். அவர் 2-3 தாட்டி அப்படியே தோல் மேலே கை போட்டு படிச்சுட்டு கேட்டார், ஒரு சிங்கிள் ஷாட்ல பண்ணிருக்கா அப்படின்றப்பதான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, நல்ல விஷயம், இன்னொரு கேமரா வந்தா நல்லா இருக்கும்ன்றப்போ உடனே வர வச்சது ஞாபகம் ஃபிலிம் சிட்டில. அதுல கூட அதே மாதிரிதான் அவர்கிட்ட அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தப்போ கிளைமேக்ஸ்ல இன்னைக்கு நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடுறேன்னா அதுக்கு பியூட்டிஃபுல். இது மாதிரி அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று பண்ணார் அவரு, ரொம்ப இதா இருக்கு. அதாவது சுவலட்சுமி பேச ஆரம்பிச்சோடனே இந்த டைலாக் தான், இன்னைக்கு நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடணும்னா இல்லை இப்போ பெண்கள் மேலே ஒரு மரியாதை வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னோம். சுபலட்சுமி பேச ஆரம்பிச்சோடனே டக்குன்னு என்ன பண்ணுவார், இந்த கன்னத்தை தடவுவார். இந்த கன்னத்தை தடவுனது என்னன்னா, இது வரைக்கும் நீ என்ன அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போதான் நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரியே தடவுவார். அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே நான் வந்து கார்த்திக் சாரை வந்து என்ன பண்ணேன், திருப்பி அதுக்கு ஒரு க்ளோஸ் வச்சோம், நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் வச்சு, சார் நீங்கள் அந்த கன்னத்தை தடவுனது வேணுமா அப்படின்னு. ஆமாம் சார் அது வேணும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது அப்படின்ட்டு அதை நம்ம போட்டோம் அப்படின்னு.